Praise be to God. Once again, God has granted unto us a blessed evening time to listen to the word of God, and we are at the footstool of the great Almighty God. We thank God for this opportunity He has granted unto us. We welcome all of you in the most blessed and holy name of our Lord and Savior Jesus Christ. We also welcome all of you on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and Gospel Literature Ministries Bookshop, which is going on for the past 15 plus years. To begin with, we usually start with a prayer. I request this evening Evangelist Paul Raj from Dindigul district to open with a word of prayer. Over to Dindigul district, Evangelist Paul Raj. We request Brother Paul Raj to open with the word of prayer. Praise the Lord, brother. Praise the Lord. Okay, praise the Lord. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். சீர் இயேசு நாமம் ஏழை எனிக்கு இன்ப நாமம். எல்லா நாமத்திலும் மேலான அந்த நாமத்தினாலே இந்த காணொளி மூலமாக உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்க பரிசுத்தவான்களாகிய நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய வேத வசனத்தை இந்த நாளிலே கேட்க முடியாத ஒரு நல்லதொரு வாய்ப்பை, நாளை, நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை உம்முடைய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நீண்ட பல மாதங்களாக கர்த்தருடைய பல தாசர்கள் மூலமாக பல விதமான தலைப்பின் கீழே கர்த்தருடைய செய்தியை நாங்கள் கேட்கவும், உம்முடைய தாசர்கள் உம்முடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே இந்த நாட்களை நீர் ஒழுங்கு பண்ணி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலைக்கு காரணமாய் இருக்கக்கூடிய கோடம்பாக்கம் அருமையான திருச்சபை மக்களுக்காக துதிக்கிறோம். எங்கள் மூத்த சகோதரர் கிறிஸ்துவுக்குள் பிறந்த சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக துதிக்கிறோம். அவர் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகளுக்காக துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆவியனுடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே கர்த்தருடைய செய்தியை இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கக்கூடிய எங்கள் சகோதரர் ஞானவேல் அவர்களுக்காக, அவர் எடுக்கக்கூடிய எல்லா ஊழிய முயற்சிகளுக்காக துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய தாசரை எடுத்து பயன்படுத்தும். அவர் மூலமாக நீர் இன்றைக்கு என்ன வசனத்தின் அடிப்படையிலே பிதாவே உமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறீரோ அந்த காரியங்களை கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இடத்துல வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீ சொன்னதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வசனத்தை நாங்கள் கேட்கிறதோடு மட்டுமல்ல, நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று ஆண்டவரே பவுல் ஆண்டவரே பிலிப்பியர் எழுதின நிருபத்திலே சொல்லி வைத்திருக்கிற அந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். பண்ணக்கூடிய சகோதரரையும் பாதபடியிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அந்த சகோதரரையும் பலப்படுத்துவீராக. பாடல் பாடக்கூடியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. நான் பாடும்போது நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்மா கம்பீரித்து மகிழும். ஆகவே எங்களுடைய ஆத்மா கம்பீரித்து மகிழக்கூடிய நிலைமையிலே நல்ல ஆவிக்குரிய பாடல்களை, எங்களுடைய ஆத்மாவை தட்டி எழுப்பக்கூடிய ஆவிக்குரிய நிலைமையில உந்துதலை கொடுக்கக்கூடிய நல்ல பாடல்களை அருமையானவர்கள் பாட இருக்கிறார்கள். அந்த பாடலை நாங்கள் கேட்டு கர்த்தருக்கு மெய்மையாக தொடர்ந்து தேவ செய்திக்காக காத்திருந்து உடைய மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய எல்லா கிருபைகளை தாரும். ஆரம்பம் முதல் முடிகிற வரைக்கும் எந்த விதமான ஆண்டவரை இந்த நெட்டு ப்ராப்ளம் வராதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைத்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த விண்ணப்பத்தை ஸ்தோத்திரங்களோடு உமக்கே அர்ப்பணித்து ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Brother Paul Raj from Evangelist Paul Raj from Dindigul district. May God bless you abundantly, you and your family and the assembly where you're shepherding for the glory of God. Now we are going to the next session. It is a singing session. Today we have Brother Laban Thomas from Exodus TV and Ministries, and he'll be singing a few songs for us.
We thank Brother Laban Thomas for having accepted our invitation, and we glorify God for the Exodus TV ministries that he is involved in. Now over to Brother Laban Thomas for the singing session. தேங்க்யூ பிரதர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் மையப்படுவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கும் உங்களோடு சேர்ந்து நான் மையப்படுவதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். எல்லாம் மியூட் போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பிரதர் கலைச்செல்வின்னு நினைக்கிறேன். குணசேகரன் யாரோ அன்மியூட்டில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கு நம்ம 2 பாடல்களை நம்ம பாடப்போகிறோம். முதலாவது பாடல் நம்ம எல்லாருக்கும் நன்றாக அறிந்த ஒரு பாடல். நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் பலவீனமாக இருக்கிற பொழுது பவுலினுடைய வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கூறுவது உண்டு. ஒரு பாட்டுக்காரன் பாடும் பொழுது, இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இயேசு என்னுடைய வாழ்க்கையில் பலனாக இருக்கிற பொழுது எனக்கு இருக்கிற ஆனந்தம் அதை சொல்லி முடியாத ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. ஏன்னா அதனுடைய வாழ்க்கையில் இந்த பாட்டுக்காரனை பார்த்தீங்கன்னா அவ்வளவு உணர்ந்து அவ்வளவு தேவனை துதிக்கிறது குறித்து இங்கே நம்ம பார்க்க முடியும். அவருடைய வாலிப காலத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி துணையாக இருந்தார் அப்படிங்கிற காரியங்களெல்லாம் குறித்து அவர் எழுதுறதை நம்ம பார்க்க முடியும். எல்லா தீமையிலிருந்தும் நம்மை ரட்சித்த அந்த தேவன், அவைப்பட்ட தேவனுடைய அந்த நாமத்தை துதிக்கும்படியான இந்த பாடலை இந்த நேரத்தில் நம்ம பாடலாம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். என் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக, எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும், எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். தீமைகள் அகன்றோட எல்லா மாயையும் மறைந்தோட, பொல்லா தீமைகள் அகன்றோட எல்லா மாயையும் மறைந்தோட, உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாக, எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும், எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும்.
இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்களித்தீ. இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்களித்தீ. உம் நாமமை தளித்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. இந்த இதயமே உம்மை பாடும், இந்த நினைவுகள் உமதாகும். இந்த இதயமே உம்மை பாடும், இந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். அடுத்த ஒரு பாடலை நம்ம பாடப் போகிறோம். இந்த பாடல் குறித்து சொல்லும் பொழுது, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அல்லது ஒரு விசுவாசின்னு நம்ம சொல்லலாம். தன்னோட வாழ்க்கையிலே தேவன் தனக்கு செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து அவர் சொல்லுகிற பொழுது, தேவனுடைய சித்தத்தை செய்வதை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. ஏன்னா ஒரு நாளில் நான் பாவியாக அலைந்து கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேசரை நான் இவருடைய அன்பை நான் மறந்து போயிருந்தேன். என்னுடைய மனது மாம்சமெல்லாம் விரும்பினங்களை நான் செஞ்சு கொண்டிருந்தேன். ஆனால் என்னை தேடி ஒரு நாள் அவர் வந்தார். அது மூலமாக என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு முற்றிலுமாக மாறிவிட்டது. ஆகவே அவருடைய சித்தத்தை மட்டும் நான் செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு சாட்சியாக ஒரு கூறுகிற ஒரு பாடல். ஒரு நாளில் பாவியாய் அலைந்தேன், இந்த நேசரின் அன்பை மறந்தேன் என்கிற பாடல் நம்முடைய பாட்டு புத்தகத்தில் உள்ள பாடலை தான். அதை நம்ம பாடலாம். ஒரு நாளில் பாவியாய் அலைந்தேன், எந்த நேசரின் அன்பினை மறந்தேன். ஒரு நாளில் பாவியாய் அலைந்தேன், எந்த நேசரின் அன்பினை மறந்தேன். மனதும் மாம்சமும் விரும்பியதை செய்தேன், மன நிம்மதியும் மனதும் மாம்சமும் விரும்பியதை செய்தேன், மன நிம்மதியும் இழந்தேன். பாரிலே ஒன்றுமில்லையே, மாயையாம் இந்த வாழ்விலே. பாரிலே ஒன்றுமில்லையே, மாயையாம் இந்த வாழ்விலே. தேவ சித்தம் செய்வதே என்னாவலென்றுமே, தேவ சித்தம் செய்வதே என்னாவலென்றுமே.
முகத்தை நோக்கினே, எந்தன் பாவங்கள் யாவையும் மன்னித்தார். எந்தன் இயேசுவின் முகத்தை நோக்கினே, எந்தன் பாவங்கள் யாவையும் மன்னித்தார். எந்தனுக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை முழுமையாய் ஒப்படைத்தேன். எந்தனுக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை முழுமையாய் ஒப்படைத்தேன். பாரிலே ஒன்றுமில்லையே, மாயையாம் இந்த வாழ்விலே. பாரிலே ஒன்றுமில்லையே, மாயையாம் இந்த வாழ்விலே. தேவ சித்தம் செய்வதே என் நாவலென்றுமே. தேவ சித்தம் செய்வதே என் நாவலென்றுமே. அன்பினால் என்னை நிறைத்தார். தம் ஊழியம் செய்ய அழைத்தார். தம் அன்பினால் என்னை நிறைத்தார். தம் ஊழியம் செய்திட அழைத்தார். மகிமையில் தம்முடன் சேர்த்திடும் நாள் வரையில் மனத்தாழ்மையுடன் காப்பார். மகிமையில் தம்முடன் சேர்த்திடும் நாள் வரையில் மனத்தாழ்மையுடன் காப்பார். பாரிலே ஒன்றுமில்லையே, மாயையாம் இந்த வாழ்விலே. பாரிலே ஒன்றுமில்லையே, மாயையாம் இந்த வாழ்விலே. தேவ சித்தம் செய்வதே என் நாவலென்றுமே. தேவ சித்தம் செய்வதே என் நாவலென்றுமே. ஒரு நாளில் பாவியாய் அலைந்தேன், எந்தன் நேசரின் அன்பினை மறந்தேன். ஒரு நாளில் பாவியாய் அலைந்தேன், எந்தன் நேசரின் அன்பினை மறந்தேன். மனதும் மாம்சமும் விரும்பியதை செய்தேன், மன நிம்மதியும் இழந்தேன். மனதும் மாம்சமும் விரும்பியதை செய்தேன், மன நிம்மதியும் இழந்தேன். பாரிலே ஒன்றுமில்லையே, மாயையாம் இந்த வாழ்விலே. பாரிலே ஒன்றுமில்லையே, மாயையாம் இந்த வாழ்விலே. தேவ சித்தம் செய்வதே என் நாவலென்றுமே. Thank you, brother. Thank you, brother Laban Thomas. பாரிலே ஒண்ணுமே இல்லையே, இந்த மாய உலகத்திலே தெய்வ சித்தம் செய்ய மட்டும்தான் நம்மளுக்கு உள்ளது. அதனால பாரிலே ஒண்ணுமே இல்லை. அது what a true song it is, and what melodious song, and what meaningful song. May God bless your ministries as you do it for the wonder working God.
the Lord Jesus Christ. We thank you once again, Brother Lavin Thomas, for having accepted our invitation. Now, we welcome all of you in the most blessed and holy name of our Lord and Savior Jesus Christ. We welcome also on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly in Chennai. We have today with us, along with us, as we had yesterday, our dear evangelist V. Nanavale from Perambalur, and our dear uncle is been expounding from the book of Jeremiah, the spiritual lessons we can learn from the servant of God, Jeremiah himself, from the prophet Jeremiah. So it has been an exciting evening yesterday, and we praise God for the points that he has brought to us. But before that, I would like to extend my thanks in the Lord for him having accepted our invitation. May God be with him in all the ministries that he is doing, so that the wonder-working God would continue to do the same in his life and in his family and in the church where he is in fellowship with, so that the wonder and glory working God would be seen in his life. So we praise God for his presence here this evening time also. May God be with him as he continues to expound from this book. I cannot just go away without telling a few points from yesterday's what we have learned. The important points is alone with God. Second is tolerant suffering for sake of God. Third is consuming. We have to know the word of God. Fourth, the battle belongs to God. Fifth, expecting sacrifice from us. Seventh, prayer life. Eighth, share gospel to all kind of persons, whatever their background is. Then eighth, life and words. Our life and words should go together. That speaks the volumes. We need not even preach much. If our life goes well with our words, then it is more than enough to be a Christian. And lastly, live a life with pure conscience. All these are very valuable lessons. We thank you, Uncle. May God continue to speak with you, through you. This evening time also, we look unto the Lord for the Holy Spirit to speak through you. And we are also looking into the session with a very ardent hope and much knowing the Word of God. We also welcome our dear brother Surendran Prabhakaran from Royapuram Christian Assembly, Bethany Gospel Hall in Chennai. And we thank him also for having accepted our invitation. Our brother Surendran has been part of this ministry and has enabled me a lot in many things. So may God use him in many other ways in the ministries that is doing. So we welcome Brother Surendran also in this evening time. We welcome all of you once again. May God be with each one of us. Now we are going into the message time. For the blessing of the message, I request Brother Jayakumar Wilson to pray for the blessing of the message. Over to Brother Jayakumar Wilson for the blessing of the message. I request Brother Melvin from Salem to pray for the blessing of the message. Over to Salem Peniel Assembly, the elder of that assembly, Melvin, Brother Melvin, to please pray for the blessing of the message. உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலையும் கூட உங்களுடைய சன்னிதானத்திலே
ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் கூட ஒன்று சேர்த்த தயவு இரக்கம் கிருபைகளுக்காக கூட நன்றியாண்மை ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே மகத்துவம் உள்ள தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே உம்மோடு உறவு கொள்ளத்தக்கதாக எங்கள் அனைவரையும் கூட நீர் தயார்படுத்தி ஆண்டவரே இந்த 115வது ஜூம் மீட்டிங்களையும் கூட நாங்கள் இணையத்தக்கதாக கிருபை பாராட்டினீர். கோடம்பாக்கம் திருச்சபையாரை கூட பாதபல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆவியானவர் தாமே எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதுக்கான நன்றியாளுமை ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே அருமையான சகோதரர் ஞானவேல் அவர்கள் மூலமாக, ஊழியர் சகோதரர் ஞானவேல் மூலமாக கூட எங்களுக்கு நேற்றைய தினத்துல ஆண்டவரே எரேமியா ஆண்டவர் அதிலிருந்து கூட ஆவிக்குரிய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை பாராட்டினீர். ஆண்டவரே அதில் நாங்கள் எப்படியாக சபையை கண்காணிக்கிறவர்களும் ஊழியர்களும் இருக்க வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக எங்களுக்கு விளக்கி காட்டினதற்காக கூட நன்றியாளுமை ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து அவரை இன்றைய தினத்துல நீர் பயன்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேலையில கூட அருமையான சகோதரர் ஆண்டவரே சுரேந்திரன் பிரபாகரன் அவர்களுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ராயபுரம் சபையில இருந்து கொண்டு அருமையான சகோதரர் சந்தோஷ் அவர்களுக்கு கூட அவர் செய்கிற எல்லா உதவிகளுக்காக நன்றியாளுமை ஸ்தோதரிக்கிறோம். ஆண்டவரே மொழிபெயர்ப்பில் ஆண்டவரே அவர் கையாளுகிற எல்லா காரியத்திலையும் ஆவியானவர் துணையா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தமிழிலிருந்து ஆங்கிலத்திலும், ஆங்கிலத்திலிருந்து தமிழிலும் ஆண்டவரே நாங்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதான வகையிலே ஆண்டவரே அந்த தமிழ் நடையிலே எங்களுக்கு விளக்கி காட்டுகிறதற்காக உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரே அது போல அருமையான சகோதரர் லாபின் தாமஸ் அவர்களை பாதபல கொடுக்கிறோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் என்ற பாடலை அருமையாக பாடத்தக்கதான கிருபை கொடுத்தீர். ஆண்டவர் அது போல தேவ சித்தம் செய்வதே என் நாவல் என்றுமே என்று ஆண்டவரே எங்களுக்கு உங்களுடைய சித்தம் மட்டுமே நாங்கள் இந்த பூமியில செய்ய வேண்டும் என்பதை பாடல் மூலமா எங்களோடு கூட இணைந்து எங்களை உற்சாகப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தி வருகிறீர். இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இது பாதபல கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து மரியாதை போல நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக நீரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இணையதள சேவை நல்ல முறையில் கிடைக்கவும் நாங்கள் இதில் இணைந்திருக்கவும் தக்கதான கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபத்தோடு நாங்கள் காத்திருந்து தேவரில் என்ன சொல்லுகிறோ அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க உதவி செய்யும். ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒன்றான மேய்கர்த்தர் உச்சரமாய் இயேசு கிறிஸ்து மூலம் உம்முடைய பாதங்களை எடுக்கிற எங்கள் ஜீவனுள்ள நேசப்பிதாவே, ஆமென். Thank you, Brother Melvin from Salem. May God bless you abundantly. Now we are going into the message. I request Brother Evangelist Gnanavel uncle to take exactly or little more than 1 hour or whatever, around 1 hour from this time onwards, because it is a little bit 10 minutes away. So request Brother Evangelist Gnanavel uncle, you can use 1 hour from now. God bless. Okay. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May God's name be glorified. உங்களோடு இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். I'm happy to be with you. உங்கள் எல்லாரையும் இந்த இணைப்பிலே சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி. I'm very happy to meet all of you through this online meeting. விசேஷமாய் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்கிற பிரியமான சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். Especially I praise God for the dear brother Santosh Johnson who is organizing this meeting. அவர்களுடைய தகப்பனார் இன்றைக்கு என்னோடு பேசினார்கள். நாங்கள் மகிழ்ந்து பேசினோம். His father spoke with me today. We had a good time. நேற்றுக்கு எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டோம். Yesterday we learned few lessons from the book of Jeremiah. ஏறக்குறைய 6வது நூற்றாண்டின் இறுதியிலும் 7வது நூற்றாண்டின் துவக்கத்திலும் நடைபெற்ற ஒரு சம்பவம். So these are the incidents that happened in the beginning of 6th and 7th century BC. கிமு 6வது நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் கிமு 7வது நூற்றாண்டின் துவக்கத்திலும் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம். So this is a real incident that happened in the last part of BC 6th century and beginning part of BC 7th century. ஏறக்குறைய 27 நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு கற்றுக்கொள்கிறோம் ஒரு சிறந்த பாடம்.
we are learning some good lessons after even 27 centuries have gone. இப்பொழுது இருக்கிற இந்த நவநாகரிகமான சூழ்நிலைகள் எல்லாம் அப்பொழுது கிடையாது. So we don't have this kind of modern cultural things at that time. அது மாத்திரமல்ல தொழில்நுட்பங்கள் எல்லாம் அப்பொழுது கிடையாது. We also didn't have any technology those times. ஆனால் ஆவிக்குரிய நுட்பங்கள் அதிகமாக இருந்திருக்கிறது. But we do have a lot of technicalities in spirituality in that time. அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். That is the important lesson we are supposed to learn. Excuse me, brother. கேக்குதா? Can you hear me? கேக்குது அங்கிள். அதான் கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி இருக்கு. உங்க சிக்னல் கொஞ்சம் அதா இருக்க மாதிரி இருக்கு. Okay. Yeah. Okay, uncle. Okay, uncle. Can you hear me, please? Yeah, I can hear you, uncle. அதான் நீங்க நான் பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் டிலேவா கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சரியா கேக்குது, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நாம் தொடர்ந்து போவோம். எனவே ஆவிக்குரிய முன்னேற்றம் அப்பொழுது அதிகமாக இருந்தது. So during those times, spiritual improvement was like really rampant. ஆனால் இந்த நாகரிகம் தொழில்நுட்பம் பெருக 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 ஆவிக்குரிய முன்னேற்றம் குறைவதை நாம் காணுகிறோம். When this culture and technology keeps developing every day, we are seeing a decline in the growth of spirituality among people. அதுதான் உண்மை. So that is the reality today. எனவேதான் நான் உங்களை பழைய நாட்களுக்கு கூட்டிக் கொண்டு போக விரும்புகிறேன். That is why we want to take you to the older days. கிமு 6வது நூற்றாண்டுக்கு உங்களை அழைத்து போக காரணம் என்ன? So what is the reason to take you to BC 6th century? அப்பொழுது ஒரு தேவ மனிதன் எரேமியா தேவனுடைய வேலையை தலைசிறந்த முறையிலே அவன் செய்தான். During that time, a man of God called Jeremiah did the work of God in a perfect way. சரியான நிலையிலே அவன் செய்து முடித்தான். He did all those things in a very appropriate manner. நேற்றைக்கு சில காரியங்களை படித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு எரேமியா 28வது அதிகாரத்திலிருந்து படிக்க போகிறோம். We already studied some of the lessons yesterday. Now, as a continuation to that, we are going to study from 28th chapter of Prophet Jeremiah today. 28வது அதிகாரம் 10, 11, 2 வசனங்களை படிக்கலாம். அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி படிக்கலாமா? படிங்க. அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலிருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி தன் வழியே போனான். All right, so we are reading from Jeremiah 28 verses 10 onwards. Then the prophet Hananiah took the yoke from the neck of the prophet Jeremiah and broke it, announcing to all the people, "These are the words of the Lord. So shall I break the yoke of King Nebuchadnezzar of Babylon? I shall break it off the necks of all nations within 2 years." Then the prophet Jeremiah went his way. இந்த தன் வழியே போனான் என்பதை தான் நான் அதிகமாய் சிந்தித்தேன். So I deeply considered the thought that he went his way. யார் இந்த அனனியா? So who is this Hananiah? கிபியோன் ஊரானாகிய தீர்க்கதரிசி. முதல் வசனத்திலே அதை படிக்கிறோம். In the first verse we are reading about him. He is a prophet from the place called Gibeon. இந்த தீர்க்கதரிசி குறுக்கே வருகிறார். So this prophet is coming in between. எரேமியா தீர்க்கதரிசி தான். Jeremiah is also a prophet. இந்த ஜனங்கள் 70 வருஷம் பாபிலோனிலே அடிமையா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். So it is God's plan that these people need to be in bondage, in slavery in Babylon for 70 years. ஆனால் இந்த அனனியா குறுக்கே வந்து ஜனங்களுக்கு ஃபேவராக, ஜனங்களுக்கு ஆதரவாக சில வசனங்களை சொல்லுகிறார். But this Hananiah, he comes in between and he is talking few words that are favorable to the people. இப்பொழுது எரேமியாவுடைய குணத்தை பார்க்கலாமே. Now let us look into the characteristics of Jeremiah here. எரேமியா வாக்குவாதம் பண்ணவில்லை. Jeremiah did not argue. எரேமியா எதிர்த்து நிற்கவில்லை.
Jeremiah did not resist him. தன்னுடைய பெயர் விளங்குவதற்காக மாய்மாலமாய் ஊழியம் செய்யும் தீர்க்கதரிசிகளை அவன் அடையாளம் கண்டு கொண்டான். He identified the prophets, the false prophets who are doing a lot of things in a hypocritical way to make their name to fame. அவர்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்தார். He already understood that he don't need to resist them. தேவன் ஒரு நாள் வெளிப்படுத்துவார் என்பதை அறிந்திருந்தார். So he had an understanding that God will reveal all these things one day. இது கொரிந்தியருக்கு நிருபத்திலே பவுல் கூட சொல்லுவார், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் என்று சொல்லுவார். So in the epistle to Corinthians, Apostle Paul himself says that if something has broken down that which he has built, and that person will become very weak. 1 கொரிந்தியர் 3:15 அதை நாம் படிக்கிறோம். We read that in 1 Corinthians chapter 3 and verse 15. இந்த இடத்துல வாக்குவாதம் செய்திருந்தால் அவனுடைய ஸ்டாண்டர்ட் அல்லது அவனுடைய தரம் குறைந்து போயிருக்கும். So if Jeremiah has argued or debated in this place, then his standard would have gone down. ஆனால் அவன் அமைதியாய் போய்விட்டான். But Jeremiah went very quietly. ஆண்டவர் அடுத்த வசனத்திலே அவனோடு பேசுவார். In the next verse, God is speaking to him. இவன் பேசவில்லை. He is not speaking. ஆனால் ஆண்டவர் இவனோடு பேசினார். But God is coming and speaking to him. ஊழியக்காரர்களுக்கும் பொறுப்புள்ள கண்காணிகளுக்கும் அருமையான ஒரு பாடம். நாம் வாக்குவாதம் செய்யக்கூடாது, எதிர்த்து நிற்க கூடாது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். There is a wonderful lesson for the servants of God and for the responsible brethren that we are not supposed to argue or to debate on all these things. We have to commit it to God and we have to leave it. இயேசு கிறிஸ்து கூட இதே போல ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 14வது வசனத்திலே பயன்படுத்துவார். In Matthew's Gospel chapter 15 and verse 14, we read that our Lord Jesus Christ is also using a similar terminology here. அவர்களை விட்டு விடுங்கள் என்று பேசுவார். And he is telling that leave those people aside. அந்த 14வது வசனத்தை படிக்கலாமா? Matthew 15:14 நான் வாசிக்கிறேன். அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கார்கள். குருடருக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்று தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார். Here it reads Matthew 15 verse 14, leave them alone, they are blind guides, and if one blind man guides another, they will both fall into the ditch. இவர்கள் வேதபாரகர்கள் பரிசேயர்கள் வந்து பேசுகிறார்கள் கிறிஸ்துவோடு. கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு பதில் சொல்லுகிறார். So here Pharisees and scribes are talking to our Lord Jesus Christ, and Lord Jesus Christ is answering his disciples here. அவர்களை விட்டு விடுங்கள். He is telling them to leave them alone. எரேமியா அவர்களை விட்டு விட்டான். So Jeremiah left them alone. அந்த அதிகாரத்தினுடைய இறுதியிலே பாருங்கள், அனனியா செத்து போவான். தீர்க்கதரிசி எரேமியா தொடர்ந்து ஊழியம் செய்வான். When we read at the last part of the chapter, Hananiah will be dying and the prophet Jeremiah will be continuing his ministry for a long period of time. எனவே வாக்குவாதம் செய்யவோ எதிர்த்து நிற்கவோ கூடாமல் நம்முடைய தரத்தை, கிறிஸ்துவின் ஊழியன், கிறிஸ்துவின் சபையை மேய்க்கக்கூடியவன் என்கிற தரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். So we are having a standard of a servant of God or a responsible brother in the church. So we are not supposed to do any such debates and arguments. So we need to maintain our standards as children of God. அடுத்து 29வது அதிகாரம் முதல் 3 வசனம். When we move on to chapter 29 and the first 3 verses. எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத் நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடத்தில் கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலேசாரின் கையிலும் இல்கியாவின் குமாரனாகிய கெமரியாவின் கையில் கொடுத்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விவரம். So Jeremiah sent a letter from Jerusalem to the elders who were left among exiles, to the priests, prophets, and all the people whom Nebuchadnezzar had deported from Jerusalem to Babylon. After King Jeconiah with the queen mother and the eunuchs, the officers of Judah and Jerusalem, the craftsmen and the smiths had left Jerusalem, the prophet entrusted the letter to Elasah, son of Shaphan,
and Gemariah, son of Hilkiah, whom King Zedekiah and Zedekiah of Judah had sent to Babylon to King Nebuchadnezzar. This is what he wrote. வாக்குவாதம் செய்திருந்தால், எதிர்த்து நின்றிருந்தால் இந்த எழுத்து ஊழியம் நடைபெறாது. So if he had argued or if he had resisted the situation, then this written ministry would not have happened. So இங்கே எழுத்து ஊழியத்தை அவன் செய்ய விரும்புகிறான். So here he is willing to do the ministry of writing. ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள். So people were gone as captives. தேவ ஊழியக்காரனுக்கு ஊழியம் உண்டு. So but the servant of God is having a ministry here. தேவ மனுஷன் எப்பொழுதும் தேவனுக்காக ஜனங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது எழுத்து ஊழியம். So the man of God is supposed to think about people of God for God's sake, and now he is doing the writing ministry here. தேவன் செயல்படுகிறார் என்பதை ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவதுதான் ஊழியனின் வேலை. அதை எழுத்து மூலமாகவும் நாம் செய்யலாம். The work of a servant or a minister is to convey the fact that God is working, and he have to convey this to the people, and we can do it through writing as well. நமக்கு ஒரு நல்ல பாடம் இல்லையா? So do we have a very good lesson here? தேவையில்லாததை மற்றவர்களுக்கு எழுதுவதை தவிர்க்கவும். So we need to stop writing unwanted things to unwanted people. தன் தேவைகளை மற்றவர்களுக்கு எழுதுவதை தவிர்க்கவும். We also need to stop writing about our needs to others. மாத இதழ்களில் சிறிய வேலை செய்து பெரிதாக காட்டுவதை நிறுத்தவும். In the monthly magazines, we have to stop portraying some small work as a very big evangelistic work. இந்த காலத்து ஊழியர்கள் போல அந்த காலத்து எரேமியா வாழவில்லை. அந்த காலத்து எரேமியாவை போல நான் வாழ வேண்டும். The Jeremiah of those days were not living a life of evangelist of these days, but we are supposed to live a life of Jeremiah who was living in those days. இன்றைய நாட்களில் விசுவாசிகள் உலகத்திலும் மாம்சத்திலும் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். So today believers are under the bondage of their flesh and into the world. எனவே இவர்களை உலகம் என்கிற எதிரியிடத்திலிருந்து, மாம்சம் என்கிற எதிரியிடத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் நாம் எழுத்து ஊழியமும் செய்ய வேண்டும். So if we want to deliver these people from the enemy of the world and from the enemy of the flesh, we also need to do writing ministry. தேவ வார்த்தைகளை விளக்கி எழுதுவதற்கு ஆள் தேவை. We need people who expose the God's word and write articles like that. மொழிபெயர்ப்பு பணிக்கு தேவனுடைய வேலையாட்கள் தேவை. We need a lot of people for translation ministry. இந்த எழுத்து ஊழியம் தொடருகிறதை 36வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கலாம். This writing ministry is continuing, and we can read that in chapter 36 and verse 2. குறிப்பிட்ட சமயத்திலே இந்த எழுதினதெல்லாம் எரிந்து போனது. மறுபடியும் கர்த்தர் எழுதச் சொன்னார். அது 36:28 இருக்கிறது. So at one point of time, all the written things were burned out, and then in 36 and verse 28 we read, God made him to write again. கடவுளுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் அடுத்த சந்ததியை நினைவில் வைத்தே ஊழியம் செய்ய வேண்டும். The servants of God, the ministers of God always need to think about the next generation, and they have to do the ministry accordingly. அடுத்து 36வது அதிகாரத்துக்குள்ளே நான் வர விரும்புகிறேன். Now I want to enter into chapter 36 of Jeremiah. 5-6 வசனங்களை படிக்கலாம். Let's read verse 5 and 6. 36வது அதிகாரம் 5-6. பின்பு எரேமியா பாரூக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பதும் அன்றி தங்கள் பட்டணங்களில் இருந்து வருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக என்று சொல்லுகிறான். He gave Baruch this instruction: as I am debarred from going to the Lord's house, you must go there on a fast day, read aloud to the people the words of the Lord from the scroll you wrote at my dictation. You are to read them in the hearing of all those who come in from the towns of Judah. உலக மக்களுக்கு தேவ வார்த்தையை சொல்லி தேவனுக்காக ஆதாயம் செய்யும் போது பிசாசின் கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டி வரும். So when we preach the word of God to the people of this world, then we have to be we will fall under the wrath of the devil.
இப்பொழுது எரேமியா அடைக்கப்பட்டிருக்கிறார். Now Jeremiah is in a bondage. ஊழியன் அடைக்கப்படலாம், ஆனால் ஊழியம் அடைக்கப்படக்கூடாது. A minister of God can be in a bondage, but the ministry should not go into a bondage. இது எரேமியாவினுடைய செயல். So this is the act of Jeremiah. இந்த சமயத்திலே பவுல் பேசின ஒரு வார்த்தையை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனம். At this time, I want to point out a word that was spoken by Apostle Paul, 2 Timothy chapter 2 and 9. verse 9. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. For preaching this, I am exposed to hardship, even to the point of being fettered like a criminal, but the word of God is not fettered. அவருடைய வசனத்தை கட்ட முடியாது, கட்டி வைக்க முடியாது. The word of God cannot be fettered or under bondage. யாரும் தடுக்க முடியாது அதை. Nobody can stop God's word. ஊழியனுக்கு இந்த எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். A minister of God needs to have this understanding. ஒருவேளை நான் கட்டப்படலாம், அடைக்கப்படலாம், ஊழியம் கட்டப்படக்கூடாது, அடைக்கப்படக்கூடாது. நாம் தாராளமாய் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். So I may be personally, like I may be in a bondage or I may be fettered, but the ministry of the Lord should continue. It should not be fettered. எனவே கட்டப்பட்டிராத ஊழியத்தை, கட்டப்பட்டிராத வசனத்தை எங்கும் பிரஸ்தாபப்படுத்துவோம். So we need to preach and proclaim the word of God that cannot be fettered. The ministry that cannot be fettered. இதை நாம் உணர வேண்டும். We need to realize this. 37வது அதிகாரத்துக்கு அடுத்து நான் வருகிறேன். 37வது அதிகாரம் 21வது வசனம். When we come to chapter 37 and verse 21, அப்பொழுது எரேமியாவை காவல் சாலையின் முற்றத்திலே காக்கவும், நகரத்திலே அப்பம் இருக்க மட்டும் அப்பம் சுடுகிறவர்கள் வீதியிலே தினம் ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கவும் கட்டளையிட்டான். அப்படியே எரேமியா காவல் சாலையின் முற்றத்திலே இருந்தான். So here we read, then King Zedekiah gave the order for Jeremiah to be committed to the court of the guardhouse, and as long as there were bread in the city, he was granted a daily ration of 1 loaf from the street of the bakers. So Jeremiah remained in the court of the guardhouse. ஊழியனுக்கு ஆகார குறைவு ஏற்படலாம். So there may be a deficiency in food for the minister of God. தேவ வசனத்தை உட்கொள்கிறவனுக்கு ஆகார குறைவு ஒரு பிரச்சனை அல்ல. But for the one who is consuming the word of God, shortage of food is not a problem for that person. எப்பொழுதும் ஒரே மாதிரியான சுகமான சுவையான உணவு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவன் ஊழியன் அல்ல. So if a person is thinking that all the time he needs to get very nice and comfortable food that is very tasty, then that person is not a minister of God. ஆகார குறைவு ஏற்படலாம். Sometimes we may have deficit of food. ஏனென்றால் தேவன் தான் விரும்புகிற வழியில் தன்னுடைய ஊழியனை நடத்த அவருக்கு முழு உரிமை உண்டு. Because God have absolute authority to guide his servant in a way he wants to guide. அவருக்கு முழு உரிமை உண்டு. He is having the full authority and power to do that. நாம் சில சமயங்களிலே ஆகார குறைவு விரும்புவதில்லை, நிறைவான வசதிகளையும் விரும்பிக் கொண்டிருக்கிறோம். Most of the times we are seeking after very comfortable, nice life. We are not thinking about the shortage of food in our life. சுகமான மண்டலத்துக்குள்ளே வந்துவிட்டோம். எனவே குறைவை நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. So we have come into a very comfortable lifestyle. So our life cannot accept, our heart cannot accept any deficiency in our life. தேவனுடைய ஊழியக்காரனுக்கு தேவன் நடத்துகிற வழிதான் தலை சிறந்த வழி. So for a servant of God, the very good way for him is to go in the path of God. எனவே நமக்கு ஒரு நல்ல பாடம் அந்த ஊழியக்காரன் மூலமாய் இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு பாடம். So through that servant of God, this servant of God is getting a wonderful lesson here. நான் கற்றுக்கொண்ட பாடம், எனவேதான் நான் தைரியமாய் உங்களோடு பேசுகிறேன். So this is a lesson that I have learned. That is why I am speaking to you boldly. பவுலடியார் இதை சொல்லுகிறார், வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று சொல்லுகிறார். So Apostle Paul is telling, I can live a life comfortably, or I can even live a life with deficiency. நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். In all situation I have learned to rejoice, Apostle Paul says. எனவே ஊழியர்கள் இன்றைக்கு வசதிகளை விரும்பி ஊழியத்தினுடைய தன்மையை குறைத்து விடக்கூடாது.
So people should not, the ministers of God should not reduce the standard of ministry seeking after all worldly comforts. இன்றைக்கு வசதிகள் பெருக 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 ஊழியத்தினுடைய தரம் குறையக்கூடாது. So when the comforts are increasing day after day, the standard of ministry should not be going down. எரேமியா நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. So Jeremiah is a wonderful example for all of us. அவனுக்கு ரேஷன் மாதிரி ஒரே ஒரு பிரெட் துண்டு கொடுக்க சொல்றாங்க, ஒரே ஒரு அப்பத்துண்டு ஒரு நாளைக்கு, அவ்வளவுதான். அதுல வாழ கற்றுக்கொண்டான். So they are asking the people to give Jeremiah only one loaf of bread, but Jeremiah was content and he started living with that. அது போதுமா? So is that enough? முறுமுறுக்கிற வாழ்க்கை அவனிடத்தில் இல்லை. He did not have a life of murmuring. ரொம்ப மிக அவசியம். விசுவாசிகள், மூப்பர்கள், கண்காணிகள், ஊழியர்கள் முறுமுறுக்க கூடாது. This is very important. People like believers, elders, evangelists, and full-time workers, they all should not murmur. உள்ளதை கொண்டு நல்லதை செய் என்று ஒரு பழமொழி தஞ்சாவூர் மாவட்டத்தில் உண்டு. In Tanjore, there is a famous proverb: "With what you have, you do good thing with that." உள்ளதை கொண்டு நல்லது செய். Whatever with what you have, just do good with that. நான் சொல்கிறேன், உள்ளதை கொண்டு ஊழியம் செய். I am telling you, with whatever you have, do the ministry of God. எனவே அதனுடைய தரம் குறைய வேண்டாம். So the ministry standard should not go down. எனவே அவன் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டான். ஆகார குறைச்சலை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளவில்லை. So he learned to rejoice in every situation. He did not consider the deficiency of food as a big problem in his life. அடுத்தது 38வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நான் வருகிறேன். Then we move on to chapter 38 and verse 6. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையில் உள்ள முற்றத்தில் இருந்த அம்மலேகின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவில் தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். So they took Jeremiah and put him into a cistern in the court of the guardhouse, letting him down with ropes. There was no water in the cistern, only mud, and Jeremiah sank in the mud. அருமையானவர்களே, ஊழியனுக்கு உளையான சேறு. So we have to, my beloved, the ministry is like a miry clay. அவன் உளையான சேற்றுக்குள்ளே இறக்கி விடப்படுகிறான். And Jeremiah has been brought down into the miry clay. ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள். And all the people have gathered there. ராஜா சிதேக்கியா சொல்றான், எரேமியா உங்க கையில இருக்கிறான், நீங்க விரும்புறபடி செய்யுங்க என்று சொல்லிவிட்டான். So King Zedekiah is telling Jeremiah is in your hands. You can do whatever you want to do with him. எனவே அவனை இறக்கி விடுகிறார்கள். So they are putting him down there. ஊழியன் உளையிலே அமிழ்ந்தினான். அப்படியே மெதுவா உள்ள போயிட்டு இருக்கான். So here we read that the minister of God Jeremiah is sinking inside the mud. அவனுடைய புற தோற்றம் அந்த சேற்றினாலே பூசப்பட்டிருக்கிறது. His external body part is like filled with mud there. ஆனால் அவனுடைய அகத்தோற்றத்திலே சேறு இல்லை. But he did not have any mud or clay in his internal parts. நான் இவ்விதமாய் என்னுடைய குறிப்பில் எழுதி வச்சிருக்கிறேன், ஊழியன் உளைக்குள் இறக்கப்பட்டான், ஆனால் ஊழியனுக்குள் உளை இல்லை. So I've written something like this in my diary. So the minister of God can be put into the mud, but mud cannot come inside the minister of God. அது மாத்திரமல்ல, அந்த ஊழியத்திலும் உளை இல்லை. And even in that ministry there is no mud. எனவே ஆண்டவர் அவனை காப்பாற்றுகிறார். So Lord is protecting him there. நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? So how is our life looking like? How is our ministry looking like? எரேமியாவை அழுத்தினார்கள், ஆனால் அவனுக்குள் உளை இல்லை, ஊழியத்தில் உளை இல்லை. Jeremiah was pressed deep down, but there was no mud in Jeremiah, no mud in the ministry. அதுதான் எனக்கு உங்களுக்கு ஒரு பாடம். That is a wonderful lesson for you and me. எனவே தேவன் அவனை எவ்வளவு இலகுவாய் ஞானமாய் அவன் காப்பாற்றப்படுகிறான் என்பதை பார்ப்போம். So how God is protecting him in a very easy way, in a very wonderful, knowledgeable way. Let's look at that. 38வது அதிகாரம் 7 முதல் 10 வசனம் வரைக்கும் வாசித்தால் தேவ ஊழியனுக்கு வரும் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் தேவனே காப்பாற்றுவார். So when we read chapter 38 verses 7 to 10, we can understand that God will protect his servant from all the difficulties that are coming in his life.
அதை படிச்சுட்டு நம்ம முன்னேறி போனா நல்லா இருக்கும். ஏன்னா வேற ஒரு புறஜாதி உள்ள வருவான். அதனால அதை படிச்சிருவோம் ப்ளீஸ். So we'll read that and then we'll go forward. Time இல்லைன்னா நீங்க தமிழ்ல மட்டும் படிங்க uncle. ஓகே. அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய எபேத் மெலெக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபேத் மெலெக் ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்ததெல்லாம் தகாத செய்தியாயிருக்கிறது, தகாத செய்கையாயிருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பம் இல்லை என்றான். அப்பொழுது ராஜா எபேத் மெலெக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். தேவ ஊழியனுக்கு வரும் எல்லா இக்கட்டுகளிலிருந்து தேவனே காப்பாற்றுவார். God is protecting the minister of God from all the problems and difficulties that he is facing. ஊழியனை காப்பாற்ற தேவனுக்கு பல வழிகள் இருக்கிறது. God has multiple ways to protect his servant. நீங்கள் சிந்திக்கும் வழியில் தான் தேவன் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற சட்டம் இல்லை. God does not have any necessity to protect you in a way that you are thinking that God is supposed to protect. எனக்கும் உங்களுக்கும் கடந்த கால அனுபவங்கள் நிறைய, அதிலே கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது அல்லவா? You and me have a lot of bitter experience in the past, so I mean lot of experiences we have. ஆனால் தேவனை சார்ந்தே நிற்போம். But we need to stand firmly in the God. இங்கே எரேமியாவை காப்பாற்ற ஆண்டவர் ஒரு எத்தியோப்பியனை பயன்படுத்துகிறார். Here to protect Jeremiah, God is using an Ethiopian person. எத்தியோப்பியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறது, ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அவன் எபிரேயன் அல்ல, ஆனால் எத்தியோப்பியனை தேவன் பயன்படுத்துகிறார். So Ethiopia is in Africa, so that person is not a Hebrew. So we need to understand that God is using this person to protect Jeremiah. தேவனுடைய ஊழியனை காப்பாற்றுவதற்கு தேவனுக்கு பல வழிகள் இருக்கிறது. So God has different multiple ways to protect his servant. 1 ராஜாக்கள் 17:4 எலியாவை போஷிக்க தேவன் காக்கையை பயன்படுத்தினார். In 1 Kings chapter 17 and verse 4, God sent the ravens to protect Elijah. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே தாவீதை காப்பாற்ற ஒரு எகிப்தியனை அனுப்புகிறார். In 1 Samuel chapter 30, God is sending an Egyptian man to save David. தேவ பிள்ளைகளின் வாழ்வில் தேவனே செயல்பட முழுவதும் ஆசைப்படுகிறார். So in the life of a child of God, God wants to take control 100% in his life. எனவே அனுமதிப்போம், ஒப்பு கொடுப்போம், அவரை ஆளுகை செய்யட்டும். So we need to allow God and we need to commit ourselves to God. So let God rule our life. ராஜா சொல்லுகிறார் 30 பேரை கூட்டிட்டு போய் அவனை காப்பாத்திருங்க. So the king is telling, take 30 people and protect him. ஆழமான துறவிலே கிடக்கிறான், உளையான சேற்றிலே கிடக்கிறான். அவன் இப்பொழுது எப்படி மேலே வருவது? He is in a deep pit, he is under the mud. So how is he going to come out now? 11வது வசனத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிப்போம். மிக ருசியான ரசனையான ஒரு பகுதி. அப்பொழுது எபேத் மெலெக் அந்த மனுஷனை தன்னோடு கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷ சாலையின் கீழ் இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம்புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு. So here we read, Ebed-melech went to the palace with the men and took some tattered, cast-off cloths from the storeroom and lowered them with ropes to Jeremiah in the cistern. தேவ ஊழியன் மேலே வருவதற்கு கிழிந்து போன பழம்புடவைகளும் கந்தை துணிகளும் போதுமா? So for a servant of God to come up, is it enough to have some torn clothes and ropes there? அந்த மனுஷன் மேலே வருவதற்கு கந்தை துணியா? So does it, are we going to use a cast-off cloth to bring that person up? அந்த மனுஷன் மேலே வருவதற்கு கந்தை துணியா? Are we going to use that cast-off cloth to bring that person up? பிரதர் கேக்குது uncle, சொல்லுங்க uncle. கேக்குதா ப்ளீஸ்? கேக்குது uncle. ஹலோ. கேக்குது uncle. எனக்கு கேக்குது uncle. Yeah, yes uncle. Yes, I can hear you uncle. Hello. பிரதர் We can hear you, uncle. Uncle, I can hear you. சுரேந்திரன். Yeah, கேக்குது uncle, கேக்குது. நல்லா கேக்குது. நீங்க பேசுறது கேட்கலையே. அப்படியா? அங்க சந்தோஷ் uncle நான் பேசுறது கேக்குதா? கேக்குது.
ஓகே 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 ரைட். தேவ ஊழியன் மேலே வருவதற்கு கந்தை துணியா? So is it a cast off cloth that is going to be used to bring the servant of God up? மனித பார்வையிலே கந்தை துணி எம்மாத்திரம்? So a cast off cloth is nothing in front of the man's eyes. தேவனுக்கு ஊழியம் செய்தால் கீழே யாரும் பார்க்க முடியாத நிலையில் இருந்தாலும் மேலே கொண்டு வருவதற்கு ஒரு கந்தை துணி போதும். So if we are serving God, even if nobody is seeing us down, to bring us up, just a cast off cloth is enough. தேவ பார்வையிலே அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. That's not a big thing for God to do. நீயே வர முயற்சித்தால் இந்த கந்தை துணி அறுந்து விழுந்து விடும். So if we try to come up by our own power and efforts, then this cast off cloth will be broken. ஆனால் தேவன் அவனை காப்பாற்றுவதற்கு ஒரு கந்தை துணியை பயன்படுத்துகிறார். But God is using that cast off cloth to protect him there. மனித பார்வையிலே கந்தை துணி தேவன் பயன்படுத்த ஏதுவானது. மனிதனுக்கு மேன்மையாக எண்ணப்படுவது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானது. So in the sight of man, the cast off cloth is nothing, but what man thinks as great is actually an abomination to God. இதை யோசித்து வைப்போம் மனதிலே. நாமே மேலே வர முயற்சி வைக்க வேண்டாம். தேவன் என்னை கொண்டு வருவார். கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களை தேவன் உயர்த்துவார். So we need to have this in our mind. So we don't need to come up on our own efforts. So if God wants us to lift us, God will lift us and bring us up there. மோசேயினுடைய வாழ்க்கையை நிறைய பாடம் இருக்கிறது அல்லவா? அவனுடைய அடக்க ஆராதனையே ஆண்டவரே பார்த்து கொண்டார் அல்லவா? So we have a lot of lessons from the life of Moses, isn't it? So even the burial service of Moses was also done by God. அவர் உயர்த்துவார். So God will lift us up. இங்கே ஒரு எத்தியோப்பியனை பயன்படுத்துகிறார், ஒரு கந்தை துணியை பயன்படுத்துகிறார், பழம்புடவைகளை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் God is using Ethiopian here. God is using a cast off cloth here. The reason is ஆண்டவருக்கு எரேமியாக்கள் தேவை. God needs people like Jeremiah. ஜனங்களுக்கு எரேமியாக்கள் தேவை. People like Jeremiah. எரேமியா ஜனங்களுக்கு தேவனை சொல்ல வேண்டும். So sorry uncle. தீர்க்கதரிசியினுடைய வேலை தேவனை சொல்லுவது, தேவனுடைய திட்டத்தை சொல்லுவது. எனவே ஜனங்களுக்கு எரேமியா வேண்டும். So the work of a prophet is to tell the words of God to the people and the plan of God to the people. So people need people like Jeremiah. தேவனுக்கு எரேமியா வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய ஜனங்களை சந்திப்பதற்கு நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி எரேமியா வேண்டும். God also needs Jeremiah because he needs a prophet as a mediator to look after, to communicate to his people. அருமையானவர்களே, நம்முடைய நிலை என்ன? So my beloved, what is our situation now? ஜனங்கள் நம்மை விரும்புகிறார்களா? Our people are liking us? ஜனங்கள் நம்மை எதிர்பார்க்கிறார்களா? Are people expecting us? தேவன் நம்மை எதிர்பார்க்கிறாரா? Is God expecting us? சிந்திக்க வேண்டிய ஒரு பாடம். எனவே தேவன் உளையான சேற்றிலிருந்து ஒரு பழம்புடவைகளை கந்தை துணிகளை வைத்து மேலே தூக்கி விடுகிறார். So we need to think about this, my beloved. So in that deep miry clay, in that pit, God is lifting his servant with ropes and with cast off cloths in a very unexpected way. எனவே தேவன் பயன்படுத்தும் ஊழியனாகவே எப்பொழுதும் இருப்போம். So we need to be ministers of God who are used by God only. 39வது அதிகாரம் 11-12 வசனத்துக்கு வருகிறேன். Let's come to chapter 39 and verses 11 and 12. ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் காவற் சேனாதிபதியாகிய நெபுஷராதனை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடு சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்து என்று கட்டளை கொடுத்தான். பாபிலோன் ராஜா தன்னுடைய சேனாபதியை பார்த்து பேசுகிறான். எரேமியாவை பத்திரமாய் பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். So now the king of Babylon is talking to his secretary and he's saying that take care of Jeremiah. ராஜ அரண்மனை இடிக்கப்பட்டது. So the palace of the king was demolished there. ஜனத்தின் வீடுகள் அக்கினியினால் எரிக்கப்பட்டது. The houses of people were burnt with fire there. எருசலேமின் மதில்களும் இடித்து போடப்பட்டது. The walls of Jerusalem were broken there. ஆனால் தேவ மனுஷனுக்கு கேடு ஒன்றும் செய்யாதபடி ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. But here is a protection that is protecting the man of God.
தேவனுக்காக தேவன் சார்பில் மனுஷனிடத்தில் தேவன் சொல்லுகிறபடி ஊழியம் செய்கிற ஊழியனுக்கு அந்நியனிடத்திலே பாதுகாப்பு உண்டு. So a person who is serving God in the way God wants him to serve, for that kind of a person, even a foreigner or unknown person can give protection. நல்லா கவனிச்சீங்களா? நம்ம மக்கள் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது வேற, அந்நியர்கள் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க. So we need to listen to this carefully. It is not about our people protecting our people, but here the people who are aliens and strangers, they are protecting him. ஏனென்றால் அவன் ஊழியத்தினுடைய தரமும் ஊழியனுடைய தரமும் மிகுதியாய் இருந்தது. Because here the standard of the ministry and the standard of the minister of God was very high. அதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் எப்பொழுதுமே வாழ வேண்டும். So this is what very important, because we have to live a life of a priest of God all the time. ராயல் பிரீஸ்ட் என்ற வார்த்தை அங்க இருக்கிறது இல்லையா? 1 பேதுரு 2:9 ராஜரீக ஆசாரியனாய் நாம் இருக்க வேண்டும். So we need to live a life of a royal priesthood. அங்க அந்த ராஜகுலம், அந்த ராஜ என்ற வார்த்தையினுடைய தரம் குறைந்து விடக்கூடாது. So we should not come down from the standard of the word royal there. அங்க ஆசாரியன் என்கிற அந்த ஊழியத்தினுடைய தரம் குறைந்து விடக்கூடாது. We should not come down of the standard of the word priest there. எனவே நமக்கு பாதுகாப்பு நிச்சயம் உண்டு. சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்வோம். So we definitely need have a protection there. So without any discouragement, let's do the ministry. அடுத்து நான் 40வது அதிகாரத்துக்கு வருகிறேன். 4 முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். Now let me come to chapter 40. I'm going to read verses 4 to 6. இப்போதும் இதோ உன் கையில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவையுமாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்றான். அவன் இன்னும் போகாமல் இருக்கும் பொழுது அவன் இவனை நோக்கி, நீ பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காமின் மகனான கெதலியாவிடத்துக்கு திரும்பி போய் அவனோடு ஜனங்களுக்குள்ளே தங்கியிரு. இல்லாவிட்டால் எவ்விடத்துக்கு போக உனக்கு செவ்வையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்று சொல்லி காவல் சேனாதிபதி அவனுக்கு வழிச்செலவையும் வெகுமதியும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அப்படியே எரேமியா மிஸ்பாவுக்கு அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவினிடத்தில் போய் தேசத்தில் மீதியான ஜனங்களுக்குள் அவனோடு தங்கி இருந்தான். இங்கே ஊழியக்காரனுடைய எளிமையை பார்க்கிறோம். Here we are looking at the simplicity of a servant of God. அந்த நேபுகாத் நேச்சாருடைய காவல் சேனாதிபதி பேர் வந்து நெபுஷாராதான். இந்த நெபுஷாராதான் என்ன செய்கிறான்? When we look at the name of the captain of the guard of Nebuchadnezzar, it is Nebuchadnezzar. இந்த நெபுஷாராதான் எரேமியாவை விடுதலை செய்கிறான். So this Nebuchadnezzar is releasing Jeremiah. கொஞ்சம் வெகுமதி கொடுக்கிறான். So he is also giving some rewards there. அங்க வழிச்செலவையும் வெகுமதியும் கொடுத்து என்று படிக்கிறோம். He is also giving some rewards and some money for the travel. இப்பொழுது அவனிடத்துல சொல்றான், உனக்கு எங்க நன்மையா இருக்கோ, எங்க செம்மையா இருக்கோ, எங்க தங்கணும்னு விரும்பியோ அங்க தங்கிக்க. So now he is telling, wherever you feel comfortable, wherever you think it is prosperous, you go and stay there. ஆனால் இந்த எரேமியா ஒரு இடத்தை தெரிந்து கொள்கிறான். அதுதான் 6வது வசனம். Jeremiah is choosing a place here. தேசத்தில் மீதியான ஜனங்களுக்குள் அவனோடே தங்கி இருந்தான். And here we read that he is going and staying in the place that are left over in the cities and towns. அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாமா? 39வது அதிகாரம் 10வது வசனம். When we look at that place in chapter 39 and verse 10, காவல் சேனாதிபதியாகிய நெபுஷராதான் ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளில் திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான். ஒன்றுமில்லாத ஏழைகள் மத்தியிலே அவன் போயிருக்கிறான். So here we read that he left behind only the poorest class of people, those who owned nothing at all. To them he gave vineyards and fields. So he is going and living with the people who are having nothing. நல்லா கவனிச்சீங்களா? எரேமியா தெரிந்து கொண்ட இடம் எது? So what kind of place has Jeremiah chosen here? நம்முடைய ஊழிய பாதையில் இது ஒரு சவாலாக இருக்கிறது அல்லவா? So this is a challenging thing in the path of our ministry, isn't it? ராஜ உபசரிப்போடு பாபிலோனில் தங்கி இருக்கலாம். So we can live in Babylon with a great treatment like a king. இல்ல, நான் சொல்லுவது
எரேமியா ராஜ உபசரிப்போடு பாபிலோனில் தங்கியிருக்கலாம், அல்லது எருசலேமிலே ஐஸ்வர்யம் உள்ள வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் ஒன்றுமில்லாத ஏழைகள் மத்தியிலே அவன் தங்கி வாசம் பண்ணுகிறான். So Jeremiah could have stayed in Babylon and he could have received hospitality like a king, or he could have gone to Jerusalem and he could have lived a comfortable life, but he chose to go to the poorest among the poor people, and then he stayed along with them who had nothing. எரேமியா எளிமையை விரும்பினான். So Jeremiah, he chose to be very simple. நாம் எங்க இருக்கிறோம்? Where do we stand? எரேமியாவுடைய தரமும் நம்முடைய தரமும் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் எங்கே இருப்போம்? When we compare the standard of Jeremiah and our standard, where will we standing? நல்ல ஒரு பாடம் இருக்கிறது. அருமையானவர்களை கற்றுக்கொள்வோம், எளிமையை விரும்புவோம். So we have a wonderful lesson here, beloved. So let us learn these things. Let us seek after simplicity in our life. நான் இப்பொழுது 51வது அதிகாரத்துக்கு வருகிறேன். Now let me come to chapter 51. 60, 61 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். So I'm reading 2 verses 60 and 61. யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா ராஜ்யபாரம் பண்ணும் 4ஆம் வருஷத்திலே பாபிலோனுக்கு போன சமயத்தில் அவனோடு கூட போன மசையாவின் மகனாகிய நேரியாவின் குமாரனும் சாந்த குணமுள்ள பிரபுவுமாகிய செராயாவுக்கு எரேமியா தீர்க்கதரிசி கற்பித்த வார்த்தை. எரேமியா செராயாவை நோக்கி, நீ பாபிலோனுக்கு வந்த பின்பு நீ இதை பார்த்து இந்த எல்லா வசனங்களையும் வாசித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால். படிச்சிருங்களா தம்பி, ப்ளீஸ், if you don't mind. Okay, uncle. Jeremiah, having written on a scroll a full description of the disaster which would befall Babylon, said to Seraiah, when you come to Babylon, see that you read all these words aloud. Then say, Lord, you have declared your purpose to destroy this place and leave it with nothing living in it, man or beast. It will be desolate, forever waste. அவருடைய ஊழியம் தொடர்கிறதை இங்கே பார்க்கிறோம். Now here we can see the ministry of Jeremiah is continuing here. தேவன் எல்லா சமூகத்திலும் எல்லா காலங்களிலும் செயல்படுகிறவர். So God is dealing with all the people in all times. எனவே எல்லா காலங்களிலும் அவருக்காக செயல்பட ஊழியர்கள் தேவை. So in all times God needs people to act in behalf of him. ஒரு ஊழியனுடைய வாழ்வு முடியும் போது அவனுடைய ஊழியம் முடிவதில்லை. So when a life of a minister ends, the ministry is not ending there. அதுதான் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் ஆறுதலுமாய் இருக்கிறது. That is our biggest comfort and biggest happiness for us. தேவன் பாபிலோனுக்கு செய்ய போகிறதை எரேமியா ஒரு புத்தகத்தில் எழுதினான். So Jeremiah has written these things in a scroll, what God is going to do to Babylon. எரேமியாவின் வசனங்கள் முடிந்தது என்று வசனம் இருக்கிறது. So here we are having this verse that the words of Jeremiah came to an end. 64ஆம் வசனத்தின் கடைசி பகுதி எரேமியாவின் வசனங்கள் இவ்வளவோடு முடிந்தது. When we read the last part of 64, verse 64, thus far are the collected sayings of Jeremiah. அது முடிந்தது. So it has concluded there. தேவனுக்கென்று ஆரம்பம் எவ்வளவோ அவ்வளவு முக்கியம், முடிவு முக்கியம். So for God, as much as the beginning is important, the conclusion is also important. பவுல் சொல்லுகிறான், நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறான். Apostle Paul is telling that I have finished my race. யோவான் ஸ்நானகனை பற்றி எழுதியிருக்கிறது, தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது என்று அப்போஸ்தலர் 13:25 எழுதப்பட்டிருக்கிறது. In Acts chapter 13 and verse 25, we read about John the Baptist that he is almost like finishing his race of his ministry. பிரசங்கி 7:8 படிக்கிறோம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று படிக்கிறோம். In Ecclesiastes chapter 7 and verse 8, we read that beginning of the conclusion of something is better than the beginning of something. எனவே ஊழியத்தினுடைய முடிவு மிக அவசியம். So it is very important to be concerned about the finishing of the ministry. எரேமியா இங்கே எழுத்து ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். So here Jeremiah is continuing to do the ministry of writing here. கர்த்தர் சொன்னதை எழுதினார். So he wrote what God told him to write. அதை இன்னொரு மனுஷனிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார். And he is also committing it to another man. மற்றவர்கள் வாசிக்கும்படியாக செய்யப்படுகிறது. So this has been made for others to read. கர்த்தர் அந்த ஊழியத்தை அங்கீகரிக்கிறார். God is approving this ministry. அங்கீகரிக்கப்படக்கூடிய ஊழியம் இன்றைக்கு அவசியம். So we need to have ministries that are approved by God.
மனித புத்தியிலே ஊழியம் செய்வது கர்த்தர் அங்கீகரிப்பாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. So if we do ministry with man's strategic plans and ideas, then will God approve all those things? அது நாம் காயின் ஆபேல் காரியத்திலிருந்தே ஆதியாகமத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாமே. So this thing that we can already understand from the book of Genesis, from the story of Cain and Abel there. அங்கே ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, ஒருவனுடைய காணிக்கை காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. So there Cain's offering was not accepted, but Abel's offering was accepted by the Lord. ஊழியம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். So our ministry should be accepted and approved unto God. எரேமியாவினுடைய ஊழியம் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம். The ministry of Jeremiah was approved by God. ஊழியன் அங்கீகரிக்கப்பட்டான். The minister was acknowledged. The minister was acknowledged. The ministry was also approved. கவனிக்க வேண்டும், ரெண்டும் ஒரே நேர்கோட்டிலே போக வேண்டும். You need to understand these two things need to travel in a straight path. நான் சொல்லுவேன் மாஸ்டர், மெசஞ்சர் அண்ட் மெசேஜ் என்று சொல்லுவேன். I used to say that master, messenger and the message. மெசேஜ் யார் வேணாலும் ஆண்டவர் சொல்ல முடியும், ஆனால் இந்த மெசஞ்சர் மிக அவசியம். Anybody can speak about the message of God, but the messenger is very important. கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் பேசுவார். கல்லை கொண்டு பேசுவார், கோழி குஞ்சுகளை கொண்டு பேசுவார், கழுதைகளை கொண்டு பேசுவார், சூரியனை கொண்டு நட்சத்திரங்களை கொண்டு பேசுவார். ஆனால் பேசக்கூடிய நபர் அவருக்கு பொருத்தமான இணையானவர்களாய் இருக்க வேண்டும், அவர் அங்கீகரித்திருக்க வேண்டும். God can speak through anybody. God can speak through a rock, through the sun, through the stars, through a chicken or through a donkey, but the one who speaks should be in sync with God. எனவே எரேமியாவினுடைய வாழ்க்கை, எரேமியா என்ற ஊழியன் தீர்க்கதரிசி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டான். So when we look at the life of Jeremiah, the prophet Jeremiah was approved by God. அவனுடைய ஊழியமும் அங்கீகரிக்கப்பட்டது. And his ministry was also approved by God. ஏறக்குறைய 52 வருஷங்கள் 5 ராஜாக்கள் மத்தியிலே அவன் செய்யக்கூடிய தீர்க்கதரிசன ஊழியம் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம். More or less for 52 years he has ministered among 5 kings, and all the ministries were approved by God. நம்மை பற்றி யோசிக்கலாமா? Are we thinking about us now? நான் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியனா? Am I a minister of God who is approved by God? நாம் செய்கிற ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா? Is God approving the ministry that I am doing? நாம் ஆவியானவருக்குள் நிதானித்து பார்க்க வேண்டியது மிக அவசியம். So we need to analyze and we need to think about this in the spirit of God. நம்மை அளந்து பார்ப்போம். So we need to measure ourselves here. அருமையானவர்களே, எரேமியாவினுடைய ஊழியம் அங்கே நிறைவு பெறுகிறது. So here the ministry of Jeremiah is coming to a conclusion. அவன் எழுதி கொடுத்த நிருபம் பாபிலோனிலே வாசிக்கப்படும். The letter that he has written is going to be read in Babylon. தேவனுக்கு முடிவு இல்லை. So there is no end to that. தேவ ஊழியத்துக்கு முடிவு இல்லை. So there is no end to the ministry of God. எனவே நாம் நம்முடைய தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் மனதில் வைத்தவர்களாய் ஊழியம் செய்ய வேண்டும். So we need to do our ministry keeping in mind our generation and the next generation. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் தேவ ஊழியக்காரனாய் வாழ வேண்டும். So we need to live the life of a servant of God in our practical life. புதிய ஏற்பாட்டிலே பவுலடியாரை பற்றி நிறைய பிரசங்கங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். காரணம் என்ன? வாழ்க்கை. We are hearing lot of sermons about Apostle Paul in the New Testament. The reason behind that is the life of Apostle Paul. அவனுடைய எளிமை. The simplicity of Apostle Paul. அவனுடைய தியாகம். The sacrifice of Apostle Paul. பாடுகளை சகித்துக் கொள்ளுதல். The way he tolerated and suffered all the persecutions. சிறைச்சாலையில் இருந்தாலும் எழுத்து ஊழியம். So even if he was in prison, he was doing written ministry. அவன் சிறைச்சாலைக்குள்ளே போனால் சிறைச்சாலைக்காரனே மாற்றப்படுகிறான். And if he goes inside the prison, even the prisoner will be converted. என்ன ஆச்சரியம்! What a wonderful thing it is. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? How is our life looking like? வசதியான காரியத்தை நாம் விரும்புவோமானால், if we are seeking after the comfortable, if we are seeking after the comfortable things, the standard of the ministry will go down. நாம் மறுபடியும் யோசிப்போம். So let us think over it again and again. அங்கீகரிக்கப்பட்ட ஊழியன், அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம். So the ministry that is approved and the minister who is approved.
நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்களா என்பதை நாம் தற்பரிசோதனை செய்வோம். நம்முடைய ஊழியம் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதை தற்பரிசோதனை செய்வோம். So we need to examine and we need to discern whether we are approved unto God and our ministry is approved by God. ஊழியம் தொடரட்டும். So let the ministry continue. அதனுடைய தரம் உயர்த்தப்படட்டும். Let the standard of the ministry go up. நாம் எவ்வளவு செய்கிறோம் என்பதல்ல, எப்படி செய்கிறோம் என்பது முக்கியம். It's not about how much we are doing, it's about how we are doing. அதனுடைய அளவு அல்ல, அதனுடைய தரம் முக்கியம். It is not about the quantity, it is about the quality. நம்முடைய தேவன் தரமான தேவன். Our God is a God of high standards. எனவே அவரைப் போல தரம் உள்ள தேவன் உலகத்தில் இல்லை. There is no God in this world with that quality and standards of our God. அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் தரத்தோடு ஊழியம் செய்வோம். We are his servants, his ministers, so we have to maintain that standard in our life. என்னுடைய குறிப்பிலே கடைசியாக நான் எழுதியிருக்கிறேன். I've written this at the last of my points. எரேமியாவின் தேவனே, உமக்கே கனமும் மகிமையும் வரட்டும், என் மூலமாய், என்னுடைய ஊழியத்தின் மூலமாய் என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன். The God of Jeremiah, let all glory and honor shall come to you through me and through my ministry. நம் மூலமாய் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். So we need to give glory to God through our ministry. நம்முடைய ஊழியத்தின் மூலமாகவும் தேவனுக்கு மகிமை வரட்டும். We need to give glory to God through us and through our ministry as well. ரட்சிப்பு கர்த்தருடையது. The salvation belongs to God. அவர் அறுவடையின் தேவன். He is the God of harvest. அவர் அறுவடை செய்வார். So he will do the harvest. நம்முடைய கண்களுக்கு முன்னே சில காரியங்களை, அறுக்கப்பட்டவைகளை பார்க்கிறோம், ஆனால் நித்தியம் நமக்கு நிச்சயமாய் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும். Now we are looking at few things that are harvested in front of our lives, but when we go into the eternity, we will look into all those things that are there after the harvest. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். So may God's name be glorified. வாய்ப்புக்கு நன்றி சொல்லுகிறேன். I'm thanking for this wonderful opportunity given to me. பிரியமான சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்திருக்கிற சபைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். I thank Brother Santosh Johnson and the assembly that he is in fellowship with. மாத்திரமல்ல, என்னுடைய வாய்மொழி ஸ்லாங் இதெல்லாம் நன்றாய் கவனித்து அருமையாய் உச்சரித்த மொழிபெயர்ப்பாளர் பிரியமான தம்பி சுரேந்திரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். I also thank my translator, Brother Surendra. Thank you, uncle. Okay, God bless you all. Thank you. May God's name be glorified. What a message we had today evening. The Spirit of God has spoken through the servant, Evangelist Nyanavel from Perambalur. He had really given his best efforts in this evening time. As we refresh ourselves with the points today, he has enabled us to go through this book of Jeremiah. First is do not argue. That is a very important point that we have to always remember. We have so much to do for God, but many a times we are involved in arguments. Many a times we are involved in doing wrong things. So that is an important thing that we have to remember. Then next is need to do writing ministry. I myself am in the literature ministry, but I have God has enabled that. But what quantity I have written is very less. So I am very far away from the point. So need to do the writing ministry. That's very important for the next generation. They have to see this and give glory to God. Next is ministry of Lord should be continued, cannot be fettered. That is important. Comfort should not bring down spirituality. So our contentment, that should not bring the standard of spirituality. In the comfort zone that we are in the materialistic world we are in, it should not bring down our standard. Our God is a great God. We know how the apostles suffered, and when we compare that and our God's standard, then where are we doing and what are we doing?
and that is something which we have to be mindful of. No miry clay in the ministry. That's another thing. And God protects us in the multiple ways, not in the way that we think. Many times we think it should happen in this particular way, but God's way of doing is totally different. And then we see God protects his servant even by aliens, by strangers. And that is an amazing thing of God. Then the simplicity of servant of God, that is what is the most blessed aspect of a servant of God. The simplicity, how simple he is. That is, we have to remember, even when we are in this very advanced, technologically advanced and very golden era of materialistic world of believers also. So we have to be simple in our approach with the living God in the church, in our family life, and in our personal life. Then ministry and minister should be approved by God. So that is the important is that the beginning as well as the ending, it should be there, and the conclusion and the beginning, all the important, from the beginning till the middle and the end, how the minister is doing his ministry is very important. And that is important thing that we should note. All this matters a lot in our life, and we should remember God is there and watching us, and others are also watching us, non-believers. So we should know where we are standing and what is the quality of ministry that we are doing, whether it is in the church. As a responsible person, we should understand all this. We thank dear uncle Evangelist Nanavel from Perambalur for having taken this class yesterday and today, and we strongly believe that the Spirit of God has spoken through you. Thank you, uncle. May God bless you, and may God continue to be with you, your family, and your grandchildren. I've seen the photo. It was a blessed thing to see such a way. May God be with all of you in the ministry that you're doing. May God bless you abundantly. And also we thank Brother Surendran, who's taking a lot of efforts, putting in his time and his energy and everything for this Kodambakam Zoom Bible study meetings. We praise God for him, for his efforts. It will not go in vain. May God use him more in the days to come. Everywhere, wherever he goes, not only here, but in Royapuram and other places, he has been a blessing for many. So we thank you, Brother Surendran, for having come in and translated. May God be with you also. And we thank above all God for allowing each one of us to come into this meeting, and also Brother Laban Thomas for singing the songs. May God be with this dear brother who is doing the Exodus TV ministries, and may God bless that family also. May we thank you, Brother Laban Thomas, for coming in today evening and singing the songs, the two wonderful songs, blessed songs. I have to see it again and listen to those songs. It was really blessed. And again, we thank God for each one of you, every listener, that the word of God has not gone vain, and it will do great things in your heart in the days to come. Many things we may not know it now, but maybe after a week or a month or a year, or if the Lord tarries, his coming tarries, then maybe after some time. But definitely it would create great waves in your life, so that the wonderful name of the Lord would be lifted high, his banner would be lifted high. So we thank you all for not only coming in and listening, but also encouraging us. May the great God be with each one of you as you do the wilderness journey. With this, we are coming to the end of another episode of Kodambakam Zoom Bible Study meeting, which has started on May 11th with numerous 45 speakers
across Tamil Nadu, Kerala, and India, and on various topics. By the grace of God, we never thought when we started all these leading and great speakers would come in, but we thank God for what He's done. We are having tomorrow evening, God willing, with us another blessed speaker, Evangelist Chandapilla Philip from Kottayam. He will be joining in and for the next 3 evenings. So be tuned in, and may God do the wonderful work in each one of us. So for the closing of the prayer, for the closing of the meeting, I request for a prayer, Brother Sadhu Sundar from Madipakam Christian Assembly to close in with a word of prayer. Over to Brother Sadhu Sundar from Madipakam Christian Assembly in Chennai to close in with a word of prayer. Sadhu Sundar, over to Brother Sadhu Sundar. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord, brother. நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் வழிநடத்தலுமாய் எங்கள் தேவனே, இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 115வது பைபிள் ஸ்டடிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் முழு நேர ஊழியக்காரர் இல்லாதவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இதிலிருந்து கற்றுக்கொண்டோம். கர்த்தாவே, எங்களுடைய ஊழியத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாக இல்லாத படிக்கும், நாங்கள் வாக்குவாதம் செய்யாதவர்களாக இருக்கும் படிக்கும், உம்முடைய ஊழியத்தை தரம் குறையாமல் செய்யவும் நீர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறீர். இது நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய செய்கைகளை உம்முடைய தரத்திற்கு ஏற்றவாறு உயர்த்தும்படியாக எங்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா வேண்டுதல் செய்கிறோம். எழுத்து பணி எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். கர்த்தாவே, கேட்கும் பிரசங்கங்கள் எங்கள் மனதை விட்டு அகலாதபடிக்கு இந்த எழுத்து ஊழியம் அதற்கு உறுதுணை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஊழியம் ஒரு காலம் தடைப்படாது என்று நாங்கள் அறிகிறோம். இந்த ஊழியர்களோ ஊழியம் செய்வர்களோ மாற்றப்படலாம், ஆனால் உம்முடைய ஊழியம் நீர் என்ன நினைத்தீரோ அதை வாய்க்கும்படியாக நடந்தேறும் என்பதை எரேமியாவுடைய வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய சித்தத்தின்படியே அவர்களுக்கு நீர் பாதுகாப்பை வழங்குகிறீர். எங்களுடைய வழிகளோ அல்லது எங்களுடைய எதிர்பார்ப்போ அதில் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டோம். கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் எளிமை உள்ளவர்களாக இருக்க நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக நீர் மாத்திரமே மகிமைப்பட நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் விதமாக எங்கிருந்தாலும் உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் ஊழியம் செய்யவும் உமக்காக வாழவும் எங்களுடைய வாழ்க்கையே எங்களுடைய வார்த்தைகளாக இருக்கும் நீர் எங்களை தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டுதல் செய்கிறோம். இவ்விதமாக இந்த கூட்டங்களை ஆயத்தப்படுத்துகிற அருமை சகோதரனுக்கும் அருமை சபைக்குமாக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு எளிதாக உம்முடைய வசனம் மிக சிறப்பான பேச்சாளர்களை கொண்டு எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். கர்த்தாவே, இவ்விதமான பாக்கியம் இந்த நாளில் எங்களுக்கு கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளைக்காக காத்திருக்கிறோம். கர்த்தாவே, அருமை சகோதரன் சாண்ட பிலிப் அவர்களை நீர் பயன்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து போல வரும் நாட்களும் உமக்கு பிரியமாக வாழக்கூடிய நாளாக இருக்க உதவி செய்யும். துதி கன மகிமையாற்ற உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். Thank you, Brother Sadhu Sundar from Chennai. God be with you and your family and your grandchildren. Now we are closing this evening meeting. May God bless each one of us. Thank you, and we shall, God willing, meet tomorrow evening. God bless.